Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகும். அதாவது ஆரம்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மிஸ்கேரேஜ் ஒரு மாதிரி, அதே மாதிரி அதுக்கப்புறமா இந்த ப்ரீமெச்சூர் டெலிவரி, அதாவது ஒரு 5 monthsக்கு அப்புறமா ஒரு 4 குழந்தை வந்து வளர்ந்ததுக்கப்புறமா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆகும். ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுக்குள்ளேயே குழந்தை வந்து இதாகிறது அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் த்ரூஅவுட் ப்ரெக்னென்சிலையும் சரி, கரு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி மிஸ்கேரேஜாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா கர்ப்ப காலத்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத பெரும்பாலும் நம்ம இப்போ ஓரளவுக்கு பார்க்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பெரும்பாலும் என்னென்ன காரணங்களால் மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது சில பேருக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி இருக்கும். சுகர் வந்து அதிகமாக இருந்தாலும் கரு தங்குறதுல பிரச்சனைகள் வரலாம். அதனால கூட கர்ப்பம் ஆவாங்க, ஆனால் உடனே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தைராய்டு வந்து கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரேஜ் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் அவங்க வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போதே தைராய்டு வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு இருந்தால் ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகுறதுலேயே கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலுமே அது இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி PCOD, PCOS மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகும். பட் நிறைய பேர் வந்து PCOD, PCOSனால வந்து இருந்தாலும் கர்ப்பமாக தான் செய்கிறாங்க, நல்லபடியாக அவங்களுக்கு டெலிவரியும் ஆகுது. பட் சில நேரங்களில் இதுவும் ஒரு காரணமாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால் வந்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்லை வேறு ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மலிட்டினால் ஃபோலிக் ஆசிட் சத்து குறைவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே ஆரம்ப கால கர்ப்பத்தில் வந்து வரும். அதுக்கப்புறம் மாதங்கள் போக போக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வாரத்தில் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பைக்கு இந்த குழந்தையை தாங்கிறதுக்கான சக்தி இருக்காது. ஸோ இதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 மாதத்துலேயே சீக்கிரம் வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து இம்மெச்சூர்டாக டெலிவரி ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து குழந்தை தங்காது. திரும்ப 5 மாதம் வரைக்கும் கர்ப்பமாவாங்க. அப்புறம் இப்படியே தெரியாமல் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதையும் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம வந்து கருவை பாதுகாப்பாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்கக்கிட்ட சில உணவுகளை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்களை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி காம்போ, ப்ரெக்னென்சி காம்போ இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ப்ரெக்னென்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும், அப்புறமா வந்து கர்ப்பம் யூட்ரஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், பால் சுரக்கிறதுக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரை வெள்ளிக்கிழங்கு அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சக்கரை வெள்ளிக்கிழங்கு, அப்புறமா பனானா, செவ்வாழை மாதிரியான வாழைப்பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி, பீட்டா கேரட்டின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், ஸ்பினாச், இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிறதுனால ஆரம்ப கால கர்ப்பத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரக்கோலி, கொண்டக்கடலை, சிறுதானியங்கள், அதாவது மில்லட்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கரு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சுகர், இது எல்லாமே சரியாகி சீக்கிரமாக நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. பாய், தேங்க்யூ.